ஸ்தாபன விதி கோவையின் முதலாவது தொகுதி அதனுடைய 32வது அத்தியாயம் தொடர்பாக இன்றைய கலந்துரையாட இருக்கிறோம். அத்தியாயம் 32 அரசியல் உரிமைகளை அனுபவித்தல் என்பதாக இருக்கிறது. இது 3 பிரதானமான தலைப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து இல்லாத உத்தியோகத்தர்கள் யார், அவர்கள் செய்யக்கூடாத கருமங்கள் என்ன அல்லது அவர்கள் மீதான தடைகள் என்ன என்பதை பற்றியது முதலாவதும், அவர்கள் அரசியல் உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லது அரசியல் சார்ந்த அனுகூலங்கள், அரசியல் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் அவர்கள் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிறத உள்ளடக்கியதாக முதலாவது தலைப்பு இருக்கு. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத அலுவலர்கள் யார், அவர்கள் எவ்வாறான கர்மங்களை செய்வதற்கு தடைகள் காணப்படுகிறது, அவர்கள் அவ்வாறு தடுக்கப்பட்ட விடயங்கள்ல ஈடுபட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற விடயத்தை உள்ளடக்கி முதலாவது பார்க்கவும். இரண்டாவது, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் யார், அவர்கள் அந்த உரிமைகளை அனுபவிக்கும் போது சில கடப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும், அந்த கடப்பாடுகள் எவை. மூன்றாவது, அரசியல் உரிமைகளை அனுபவிக்கும் உத்தியோகத்தர்கள் அரசியல் பிரதிநிதிகளாக அல்லது அரசியலில் ஈடுபாடு காட்டுகின்ற போது, அரசியலில் ஈடுபடுகின்ற போது அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள், அது விடுமுறை சார்ந்த சலுகைகள் மற்றும் இடமாற்றம் போன்ற விடயங்களை உள்ளடக்கி 3 பெரிய தலைப்புகளுக்கு கீழே இந்த விடயங்களை பார்க்க போகும். இதுல பிரதானமாக 2013ஆம் ஆண்டு ஸ்தாபன விதி கோவை தயாரிக்கப்பட்டதற்கு பின்பாக நடைமுறைக்கு வந்த சுற்றறிக்கைகளினுடைய திருத்தத்தை உள்ளடக்கியதாக அதுல முக்கியமாக 6 திருத்தங்கள் இருக்கும். 2 திருத்தங்கள் தொடர்பில் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. 4 திருத்தங்களை உள்ளடக்கி நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். மிகவும் ஆழமாக எல்லா பரீட்சைகளுக்கும் எதிர்கொள்ளக்கூடிய விதமாக இந்த விடயத்தை கலந்துரையாட இருக்கிறோம். மேலோட்டமாக பேசுவதாக இருக்காது. இப்ப நீங்கள் அவதானம் செலுத்தி பார்க்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஆவணங்களின் உதவியோட திரும்ப படித்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய சிறு குறிப்புகளை தயாரிக்க வேண்டும். ஒவ்வொரு விடயங்களையும் நீங்களாக எழுதி அல்லது சொல்லி நினைச்சு எழுதி பார்க்கறது நல்லது. ஏன் எழுதி பார்க்கறது நல்லது என்றால் உங்களுடைய கைகளுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும். நீண்ட காலம் நாங்கள் எழுதுகிற வேலை இல்லை, நாங்கள் பெரும்பாலும் கணினிகள்ல வேலை செய்கிறவர்கள். அப்போ எழுதுகிற பழக்கம் இல்லாம இருக்கிறது. பரீட்சைக்கு போய் எழுதுகிற நேரங்கள்ல நான் வலிமையா சொல்லுகிற வார்த்தை, எங்களுடைய கை எங்களை கைவிட்டுடும். அப்படி கைவிடாம இருக்க வேண்டும் என்றால் செயலமர்வு நடைபெறுகிற போதோ அல்லது அதன் பின்னரோ நீங்கள் எழுதி படிக்க வேண்டும். எழுதி பழகினால்தான் கை தொடர்ச்சியாக எழுதக்கூடியதாக ஒரு பயிற்சியில இருக்கும். அதையும் கவனத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ அரசியல் உரிமைகளை அனுபவித்தல்ங்கிற இந்த 32வது அத்தியாயத்தை நாங்கள் ஒரு வினாவிடை என்கிற போக்கில இப்படியாக அவர்கள் கேட்பார்கள் என்கிறத பார்த்து கொண்டு இந்த பகுதியை கவனிப்போம். சரிதானே? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் யார் என்று எங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். ஏன்னா அது நிறைய ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்தவர்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து அற்றவர்கள். அப்ப இவ்வளவு பேரும் உரித்தற்றவர்கள் என்று சொன்னால் இவர்கள் தவிர மிகுதியாக இருக்கிற எல்லாரும் உரித்துடையவர்கள் என்று எழுதலாம். அப்ப பாருங்க, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து இல்லாத அலுவலர்கள், அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத அலுவலர்கள் யார்? இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது ஒன்றொன்றாக நாங்கள் அதை குறித்து வைத்துக் கொண்டு வருவோம். ஒன்று, நீதித்துறை உத்தியோகத்தர்கள், நீதி சேவை உத்தியோகத்தர்கள், நீதித்துறை உத்தியோகத்தர்கள், ஆயுதப்படை உத்தியோகத்தர்கள், போலீஸ் படை உத்தியோகத்தர்கள், அத்தோடு குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் கீழ் போலீஸ் அலுவல்களை நிறைவேற்றும் ஏனைய சமாதான உத்தியோகத்தர்கள். இது 3வது வகை. போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவையின் கீழ் போலீஸ் அலுவல்களை நிறைவேற்றுகின்ற ஏனைய சமாதான உத்தியோகத்தர்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு, கிராம உத்தியோகத்தர்.
அதே போல சிறைச்சாலை உத்தியோகத்தர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதுறது என்றால் தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் 20வது பிரிவில் விளக்கப்பட்டுள்ளவாறு அமைந்த சிறைச்சாலை உத்தியோகம். இந்த 138ஆம் அதிகாரம் என்று சொல்ற தொழிற்சங்க கட்டளை சட்டம் என்பது 138ஆம் அதிகாரம். தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் 20வது பிரிவு அப்படி எழுதினாக்கா 20வது பிரிவில் விவரிக்கப்படுகின்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் ஈடுபட்டுள்ள பதவி நிலை உத்தியோகத்தர் அல்லது மேற்பார்வை தரத்திலான உத்தியோகத்தர். பதவி நிலை உத்தியோகத்தர் அல்லது மேற்பார்வை தரத்திலான உத்தியோகத்தர் தேர்தல் ஆணைக்குழுவில் அல்லது தேர்தல் செயலகத்தில் பணியாற்றுகின்ற ஒரு உத்தியோகத்தர் அதில் சேவை ஆற்றுகின்ற வரைக்கும் தேர்தல் அலுவலகத்துல அல்லது தேர்தல் செயலகத்துல பணியாற்றுகின்ற எந்த வகை உத்தியோகத்தரும் அதுல பணியாற்றும் வரைக்கும் அரசியல் உரிமை உடையவராக இருக்க மாட்டேன். இந்த 6 பேர் இருக்கு. அப்ப நீங்க படிக்கிற போது அப்படி எழுத வேணும், அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற உத்தியோகத்தர்கள் என்று போட்டுட்டு அடைப்புக்குறிக்குள்ள 6 32ஆம் அத்தியாயம் தாவன விதிக்கோவையின் 32ஆம் அத்தியாயம் 1 என்று குறிச்சு வைக்கலாம். ஏன் இந்த 6 பேரையும் திரும்ப நீங்க நினைச்சு பார்க்கிற நேரம் ஞாபகம் பெறாவிட்டால் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா தானே படிக்கலாம். அப்ப அதற்கு ஏற்றபடி அதை குறிச்சு வச்சுக்கொள்ள வேண்டும். ஆனால் இவற்றை எழுதி வைக்க கூடாது. எழுதி வச்சு வாசிச்சீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பிறகு தனியா யோசிக்கைக்குள்ள ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ அப்படி செய்யக்கூடாது. படிக்க போறீங்க என்றால் அரசியல் உரிமைகளை அனுபவித்தல் 32ஆம் அத்தியாயம் குறிச்சு வச்சுக் கொள்றீங்க. முதலாவது கேள்வியாக அல்லது முதலாவது தலையங்கமாக எழுதுறீங்க அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள். அடைப்புக்குறிக்குள்ள 6 என்று போடுறீங்க. நீதி சேவை உத்தியோகத்தர்கள், ஆயுதப்பட உத்தியோகத்தர்கள், போலீஸ் பட உத்தியோகத்தர்களும் குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவையின் கீழ் அல்ல குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் கீழ் போலீஸ் அலுவல்களை நிறைவேற்றும் சமாதான அலுவலர்களும். உதாரணமாக கிராம அலுவலர்கள் என்று எழுதுவோம். 4வது தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் 20வது பிரிவில் விளக்கப்படுகின்ற வகையிலான சிறைச்சாலை உத்தியோகத்தர். 5வது அரசாங்க சேவையில் ஈடுபட்டுள்ள பதவி நிலை உத்தியோகத்தர் அல்லது மேற்பார்வை தர உத்தியோகத்தர் ஒருவர். 6வது தேர்தல் செயலகத்தில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அதில் சேவையாற்றும் காலம் வரை. இவ்வாறு 6 தொகுதியினர் இருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு நாங்கள் ஒரு சிறு குறிப்பொண்டு எடுத்து வச்சுக்கொண்டோம். அடுத்ததாக இவ்வாறு அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற உத்தியோகத்தர் ஒருவர் ஈடுபடத்தக்க அரசியல் கருமம் அல்லது அரசியல் சார்ந்த கருமம், ஈடுபடக்கூடாத கருமம், ரெண்டையும் ஒரே விதமாகவே நாங்கள் பார்க்கலாம். அப்படி எழுதலாம். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. அப்போ அவர்களுக்கான மட்டுப்பாடுகள் எவை என்ற ஒரு லிமிட்டேஷன் என்ன, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் மீதான மட்டுப்பாடுகள் எவை. அப்ப இந்த மட்டுப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் 1-2 பிரிவை சொல்லணும். சரியா? ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல், பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு அல்லது மக்கள் கருத்து கணிப்பு ஆகியவற்றில் வாக்களிப்பது தவிர வேறு எந்த ஒரு வகையிலான அரசியல் செயற்பாட்டிலும் ஈடுபடுவது தடுக்கப்பட்டுள்ளது. இப்படி சொல்லுவோம், தடை செய்யப்பட்டுள்ளது. வேறு எந்த ஒரு அரசியல் சார்ந்த செயற்பாட்டிலும் ஈடுபடுவது இவ்வகையான உத்தியோகத்தர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தேர்தல் ஒன்றில் கலந்து கொள்ளுதல், அதாவது தேர்தல் ஒன்றில் போட்டியிடுதல், தேர்தல் ஒன்றில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தல், தேர்தல் ஒன்றில் தன்னை அல்ல தங்களை பெயர் குறித்து நியமனம் செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தல் போன்ற கருமங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. இதற்கு முரணாக செயற்படுவது
பணி நீக்கம் எனும் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகும். இப்ப விளங்குதா? மட்டுப்பாடு கேட்டா இவர் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை மீறி செய்தால் அவருக்கு தண்டனை விதிக்கப்படும். 3 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கு. சரிதானே? முதலாவது செய்யக்கூடியது. அப்படி எழுதி வைக்கலாம். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பிலான மட்டுப்பாடுகள். முதலாவது செய்யக்கூடியது. என்ன சொல்றோம்? ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், பொது ஜனாபிப்பிராய வாக்கெடுப்பு, மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல் என்பவற்றில் வாக்களிப்பதை மேற்கொள்ள முடியும், வாக்களிக்க முடியும். இவை தவிர ஏதேனும் ஒரு வகையில் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடுவது, அதாவது தேர்தல் ஒன்றில் கலந்து கொள்ளுதல், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தல், தேர்தல் ஒன்றில் தம்மை பெயர் குறித்து நியமித்துக் கொள்வதற்கான ஏதேனும் நடவடிக்கை எடுத்தல் போன்ற எந்த ஒரு செயலை செய்வதும் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத உத்தியோகத்தர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. 3வது விடயமாக, இதற்கு முரணாக செயற்படுதல், இந்த ஏற்பாடுகளை மீறுவது பணி நீக்கம் எனும் தண்டனைக்கு ஆளாகக்கூடிய குற்றமாகும். பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய குற்றமாகும். இப்படி எழுதலாம். அப்ப இது 2வது விஷயம். இப்ப 2 முக்கியமான தலைப்புகள் பார்த்துட்டோம். முதலாவது, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாதவர்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் 6 பேரை எழுதணும். 2வது, அவ்வாறு அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத அலுவலர்கள் மீதான மட்டுப்பாடுகள் எவை என்று கேட்கப்பட்டால் அது நீங்கள் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். அது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, மீறி செய்தால் என்ன நடவடிக்கை. சில வேளை கவனிங்க பிள்ளைகள், இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு 8 புள்ளிக்கு கேள்வி கேட்கலாம். 2ஐயும் சேர்த்து ஒரே அடியாக 8 புள்ளி, முதலாவதுக்கு 5 புள்ளிகள், 2வதுக்கு 3 புள்ளிகள் வழங்கக்கூடிய விதமாக 8 புள்ளிகள் கொண்ட ஒரு கேள்வியாகவும் கேட்க முடியும். எப்படி கேட்கலாம்? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார் என பட்டியலிட்டு, அல்லது உரித்தற்ற அலுவலர்கள் யார் என விவரித்து அவர்கள் மீதான மட்டுப்பாடுகளை தருக என்று 2ஐயும் சேர்த்து ஒரே கேள்வியாக கேட்கலாம். இப்ப கேள்வியை புரிந்து கொள்ள வேணுமாக இருந்தால் எங்களுக்கு இந்த விடய ஞானம் கைக்குள்ள இருக்க வேணும். நான் கொஞ்சம் கூட நேரம் எடுத்து விளங்கப்படுத்துகிறது நீங்கள் எப்படி படிக்க வேணுமெங்கிறத புரிஞ்சு கொள்ள வேணும்ன்றதுக்காக இந்த 2 கேள்வியையும் சேர்த்து ஒரே கேள்வியாக்கலாம். விளங்குதுதானே? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார் என குறிப்பிட்டு அவர்கள் மீதான மட்டுப்பாடுகளை விவரிக்க என்று கேட்கப்பட்டால் 2 பகுதியையும் சேர்த்து எழுத வேண்டும். 3வது, இவ்வாறு உரித்தற்ற ஒரு அலுவலர், இவ்வாறு உரித்தற்றவராக இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்க்கிறார் என்றால், அல்லது தனது வேட்பாண்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, சரிதானே, தனது வேட்பாண்மை என்றால் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய போகிறார், வேட்பு மனுவில கையொப்பமிட போகிறார், வேட்பு மனு தாக்கல் செய்ய போகிறார், தேர்தலில் போட்டியிட போகிறார், அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு அவர் விரும்புகிறார். இப்போது அவர் என்ன செய்ய வேணும் என்று நாங்கள் பார்ப்போம். இதுல நாங்கள் என்ன செய்ய போறோம்? இது 1, 3 பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருவர் தேர்தலில் போட்டியிட எதிர்பார்க்கிறார் என்றால் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தவற்றவர்கள் என பட்டியலிடப்பட்டுள்ள அந்த 6 வகையினரை சேர்ந்த உத்தியோகத்தர்களும் தன்னுடைய வேட்பாண்மையை உறுதிப்படுத்துவதற்கு, அதாவது வேட்பாளர் ஒருவராக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு, அல்லது மக்கள்கிட்ட இறங்கி அபிப்பிராயங்களை கேட்க போற, தன் தேர்தலில் இறங்குறது தொடர்பான நடவடிக்கைகள், மக்களுடைய அரசியல் பிரச்சாரங்களை செய்து தனக்கு வாய்ப்பு இருக்கொண்டு ஒரு முன்னோட்டம் பார்க்க போகிறார், பூர்வாங்க நடவடிக்கைகள், தனக்கான சாதக பாதகங்களை பரீட்சிப்பதற்கான ஆரம்ப செயற்பாடுகளை செய்ய நினைத்தால், செய்ய கருதுவாராக இருந்தால், அவர் அந்த நடவடிக்கை எதையும் செய்வதற்கு முன்பாக அல்லது வேறு ஒருவரை கொண்டு தனக்கு அதை
செய்விப்பதற்கு பதிலாக, அதை செய்யறதுக்கு பதிலாக அல்லது செய்விக்கிறதுக்கு பதிலாக அந்த நடவடிக்கையில ஈடுபடுகிறதுக்கு முன்பு அவர் தன்னுடைய இப்போது இருக்கக்கூடிய அரச பதவியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டியதாக இருப்பேன். சரிதானே? எனக்காக பிள்ளைகள் ஒரு 2 நிமிஷம் காத்திருங்க, நான் திரும்ப உங்களோட பேசுறேன். அப்ப கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நான் இடையில இந்த ஸ்கிரீன் தெரிய இல்லைங்கிற ஒரு மெசேஜ் ஒன்று இருந்தது. அப்போ அதை ஒரு சரி பார்க்க வேண்டிய தேவை இருந்தது. சரியில்லை தானே? முக்கியமாக நான் இந்த மூல ஆவணங்களையே படியுங்கோ என்று சொல்லி திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்னென்றால் இதுல இருக்கக்கூடிய இந்த சொற்பதங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் ஒரு விடை எழுதுகிற போது அது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு அது வழியாக இருக்கும். சரியான விட அல்லது முழுமையான விடையாக அது அமைந்திருக்கும். அப்ப அந்த அடிப்படையில நீங்கள் இந்த மூல ஆவணங்களை படியுங்க. வேற ஆக்கள் எழுதின புத்தகங்களை படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு இவி எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் எந்த பரீட்சையாக இருந்தாலும் மூல ஆவணங்களை படிக்கிற நல்லம். ஏனென்றால் அதைத்தான் அவர்கள் புள்ளியிடும் திட்டமாக கொடுக்கிறார்கள் எந்த பரீட்சைகளுக்கும். சரி பிள்ளைகள், அப்ப கவனிங்க. இப்ப 2 பெரிய விடயங்களை பார்த்து முடிச்சுட்டு அந்த தொடர்ச்சி அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறது. நீங்கள் அந்த வந்த பாதையை மறந்துடக்கூடாது. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார்? 2வது, அவர்கள் மீதான மட்டுப்பாடுகள் என்ன என்று பார்த்திருக்கிறோம். மட்டுப்பாடுகள் என்று அவை என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதை மீறி செய்தால் என்ன நடவடிக்கை. 3வது, அப்படியான ஒருவருக்கு ஆசை வருகிறது தான் அரசியல் உரிமையை அனுபவிக்க போறாருன்னு சொல்லி, அதாவது தேர்தலில் போட்டியிட போகிறார், வேட்பாளர் ஒருவராக ஆக போகிறார், தனக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய செல்வாக்கு தொடர்பில் ஒரு பூர்வாங்க மதிப்பீடு கலந்துரையாடல்கள்ல ஈடுபட போகிறார். இவ்வாறு அரசியல் தன்மை வாய்ந்த கர்மங்கள்ல ஈடுபட போகிறார். அவ்வாறு அரசியல் தன்மை வாய்ந்த கர்மங்களில் அவர் ஈடுபட கருதுவாராக இருந்தால், அவ்வாறு ஈடுபடுவதற்கு அவர் விரும்புவாராக இருந்தால், அவர் அவற்றை செய்வதற்கு முன்பாக அல்லது தன்னுடைய சார்பில் வேறு ஒருவரை கொண்டு செய்விப்பதற்கு முன்பாக, இப்ப வேட்புமனு தாக்கல் செய்கிறது என்றால் உரியவர் செய்ய வேணும் இல்லை, வேறு ஒருவர் தான் வேட்புமனு தாக்கல் செய்வார். இவருடைய பெயர் இவர் கையொப்பம் வச்சிருப்பார், இன்னொருவரை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்விப்பார். அப்ப அது தெளிவாக இது ஒரு சட்டம் சார்ந்தது என்பதால செய்வதற்கு முன்பாக அல்லது செய்விப்பதற்கு முன்பாக அவர் அரச சேவையில் தான் பதவி வகிக்கின்ற பதவியில் இருந்து விலக வேண்டும். சில வேளைகள்ல அந்த உத்தியோகத்தர் 10 வருடங்களுக்கு கூடிய சேவை காலத்தை கொண்டவராக சேவையில உறுதிப்படுத்தப்பட்டிருப்பாராக இருந்தால், அதாவது ஓய்வூதிய உரித்துடையவராக இருப்பாராக இருந்தால், வேட்புமனு கையளிக்கும் தேதிக்கு 10 நாளுக்கு முன்னம் தான் ஓய்வு பெற விரும்புவதாக அறிவித்து ஆக குறைந்தது 7 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய பதவியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும். அவ்வாறு அவர் ஓய்வு பெறுகிற போது அரசாங்கத்துக்கு அவர் செலுத்த வேண்டிய எல்லா விதமான கொடுப்பனவுகளையும் கொடுத்து தீர்க்க வேண்டும். ஏதாவது கட்டாய சேவை காலம் இருந்தால் அதற்குரிய பணத்தையும் செலுத்தி அவர் அதில் இருந்து விடுபட வேண்டும். அவ்வாறு ஓய்வு பெறுபவருக்கு 55 வயது பூர்த்தி ஆகிற நாளில் இருந்து ஓய்வூதியம் மற்றும் அதற்குரிய பணிக்கொடைகள் வழங்கப்படும். இது 3வது விடயம். இது இப்ப உங்கள்ட்ட யாராவது கேட்கணும் என்றால், இப்ப உள்ளூராட்சி தேர்தல்கள் எல்லாம் வருகிறது, இதுக்குள்ள யாராவது கேட்டார், ஒரு பாடசாலை அதிபர், அப்ப அவர் மேற்பார்வை தரத்திலான அதிபர், ஒரு கல்வி அதிகாரி, ஒரு கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்தவர். இப்போ இவ்வாறு ஒரு பதவி நிலை உத்தியோகத்தராக அல்லது மேற்பார்வை தர உத்தியோகத்தராக பணியாற்றுகிற ஒருவர் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்றவர் எங்களுக்கு தெரியும். சரி, அவர் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் மேற்கொள்ளக்கூடிய 2 வகையான தீர்மானங்களையும் சொல்லுங்கோ என்று கேட்பேன். அப்போ நீங்கள் சொல்ல வரும், 1, அரச சேவையில் தான் வகிக்கும் பதவியில் இருந்து விலக வேண்டும். 2வது, குறித்த உத்தியோகத்தர் 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்ட உத்தியோகத்தர் ஒருவராக இருந்தால்
தேர்தலில் போட்டியிடும் போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே சேவையில் இருந்து விலகுவதற்கான ஓய்வு பெறுவதற்கான 10 நாட்களுக்கு முன்பாகவே ஓய்வு பெறுவதற்கான தன்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பித்து 7 நாட்களுக்கு முன்பாக தான் வகிக்கும் பதவியில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். அவ்வாறு ஓய்வு பெறும் போது அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைகள் எதுவும் இருந்தால் அதை செலுத்துவதோடு கட்டாய சேவை காலம் இருந்தால் ஒப்பந்த பிரகாரம் அதற்குரிய பணத்தினையும் செலுத்தி இருக்க வேண்டும். இதுதானே. இந்த விடயங்கள்ல பிள்ளைகளுக்கு சந்தேகம் இருந்தால் குறித்து வச்சுக் கொள்ளுங்க. நான் கலந்துரையாடுவதற்கு என்று சொல்லி ஒரு நேரம் ஒதுக்குவேன். ஆஃப் ரெக்கார்டிங்ல அந்த விடயங்களை நாங்கள் பேசலாம். அப்ப இதுக்குள்ள 3 பெரிய விடயங்கள் இருக்கிறது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சு கொண்டீங்க. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற உத்தியோகத்தர்கள் என்று கேட்கிற போது அவர்கள் யார், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மட்டுப்பாடுகள் என்ன, அதுக்கு 3 விடயங்கள் இருக்கிறது. 3வது, அவர் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க எத்தனிப்பாராக இருந்தால் அவர் மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்களும் மட்டுப்பாடுகளும் அவை அல்லது கடப்பாடுகள் என்று சொல்லு. அவர் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தீர்மானிப்பாராக இருந்தால் அவர் மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்களும் அவர் மீதான கடப்பாடுகளும். என்ன தீர்மானம்? 1, பதவி விலக வேணும். 2வது, 10 வருஷம் கடந்திருந்தா ஓய்வு பெறலாம். 3வது, அப்படி ஓய்வு பெறுகிற போது அவருக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கொடுப்பனவுகள், அதை விட கட்டாய சேவை காலம் இருந்தால் அது தொடர்பில் அவர் செலுத்தி தீர்க்க வேண்டிய பணத்தொகை என்பவற்றை செலுத்தி 55 வயது பூர்த்தி ஆகும் போது ஓய்வு பெற முடியும். இனி நாங்கள் 2வது வகையாக்களுக்குள்ள போக போறோம். இதுல பிள்ளைகள் 1, 3, 1 என ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டது 2016ஆம் ஆண்டு. சரிதானே. 2016ஆம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கை கொண்டு வந்தது. 19/2016 என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதுதான் இதில் அவர்கள் புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்டது, நீக்கப்பட்டது என்று சொல்லி 2 தடவை போட்டிருக்கிறார்கள். ஒரே விடயம்தான் இதுல காட்டப்பட்டிருக்கிறது. அதை நீங்க பார்க்க தேவையில்லை. என்றால் 19/2016 சுற்றறிக்கையினால 1.3 என்கிற பிரிவை அடுத்து 1.3.1 என்கிற ஒரு உபபிரிவு சேர்க்கப்பட்டது. அந்த பிரிவில இவ்வாறு அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்களாக இருந்து தேர்தலில் போட்டியிட்டவர்கள் பின்னர் தங்களை மீள சேவையில் இணைத்துக் கொள்ளும்படி மேன்முறையீடு செய்ய முடியும் என்பதாக ஒரு ஏற்பாடு இருந்தது. அது பிறகு அந்த சுற்றறிக்கை 19/2016 என்கிற இலக்க சுற்றறிக்கையினால இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. அந்த இடப்பட்ட காலத்துல மீள சேவைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதன் பின்பாக அந்த சுற்றறிக்கை இப்போது வலுவில இல்லை. ஆகவே அதுக்குள்ள கேள்வி வர மாட்டது. வலுவில இல்லாத சுற்றறிக்கை தானே. 19/2016 19/2016 என்கிற 2 சுற்றறிக்கைகள் இருந்தது. அது வந்துட்டு போயிடுச்சு. அப்ப அந்த அளவில் நாங்கள் அதை விடலாம். சரி, அப்போ ஒரு விடயத்தை நான் தெளிவா சொல்லி தந்திருக்கிறேன், கவனமா பார்க்க வேணும். இனி அடுத்த பகுதிக்குள்ள போக போறோம். இப்ப இப்படியான விடயங்களை நாங்க படிச்சு முடிஞ்சால் எங்களை கேட்டாலும் எங்கேயாவது தெருவுல மறைச்சு கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த விஷய ஞானம் மனசுக்குள்ள தெளிவா பதிஞ்சிருக்க வேணும். அந்த அளவுக்கு அதை தயார்படுத்தி கொள்ள வேணும். நான் திரும்ப திரும்ப சொல்லி உங்களுக்கு அலுப்பூட்ட இல்லை. அந்த 3 தலைப்புகளையும் இனி நீங்கள் கிரகித்துக் கொள்வீர்கள். அடுத்ததாக, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துள்ள உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பாக அவர் எவ்வாறான அரசியல் உரிமைகளை அனுபவிக்க முடியும்? அப்ப முதல்ல அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய அலுவலர்கள் யார் என்று கேட்கப்பட்டால், நாங்கள் யாருக்கெல்லாம் இல்லை என்று சொன்னோமோ அவையை தவிர மிச்சம் எல்லாம் என்று சொல்ல வேண்டும். ஏண்டா இதுக்குள்ள பட்டியல் படுத்துறது மிக பெரும் பட்டியலாக இருக்கும். சரிதானே. அப்ப அந்த மிக பெரும் பட்டியலை எடுத்து விளக்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் எப்படி சொல்ல போறோம்? நாங்கள் மேலே சொல்லி இருக்கிறோம் ஒரு 6 வகையான ஆக்கள், அதையே தவிர மற்ற எல்லாருக்கும் அரசியல் உரிமை உண்டு. அதை எப்படி நாங்கள் விளங்கப்படுத்த வேணும்? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்றவர்கள் என ஸ்தாபன விதிக்கோவையின் 32வது அத்தியாயம் 1.1 பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள வகுதியை சேர்ந்த அல்லது வகையை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் தவிர்ந்த
ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கான உரித்து உண்டு. சரியா? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்கப்பட்டால், தாவண விதிக்கோவையின் 32ஆம் அத்தியாயம் 1.1 பிரிவில் பட்டியலிடப்பட்ட வகையைச் சேர்ந்தவர்களை தவிர, அதில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களை தவிர்ந்த ஏனைய உத்தியோகத்தர்கள் அனைவரும் அரசியல் உரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் ஆவர். இதுவும் அங்க இருக்கிற மாதிரி தான். அங்கே அனுபவிக்க உரித்தற்றவர்கள் யார், இங்க உரித்துடையவர்கள் யார் என்று கேட்டிருக்கு. அடுத்தது, இவர்கள் எவ்வாறான அரசியல் உரிமைகளை அனுபவிக்கலாம்? இவர்கள் எவ்வாறான அரசியல் உரிமைகளை அனுபவிக்கலாம் என்று கேட்கப்பட்டால் 3 விடயங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டும். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய அலுவலர்கள். 1 வரைவிலக்கணம். 2வது அனுபவிக்கத்தக்க உரிமைகள், அடைப்புக்குறிக்குள்ள 3 என்று போட்டு வைக்க. எப்படி? அரசியல் கட்சி ஒன்றில் அங்கத்தவர் ஆகுதல் அல்லது அரசியல் கட்சி ஒன்றின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்ளுதல், கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளுதல். முதலாவது விடயம், அரசியல் கட்சி ஒன்றில் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்ளுதல், அந்த கட்சியின் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல். 2வது, அரசியல் தன்மை வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிடுதல். அது தொடர்பாக பத்திரிகைகளில் கட்டுரை எழுதுதல், அந்த விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடப்படும் கூட்டங்களில் உரையாற்றுதல், விவாதங்களில் ஈடுபடுதல், அபிப்பிராயங்களை தெரிவித்தல் போன்ற விடயங்களை அவர்கள் செய்யலாம். 2வது, அரசியல் தன்மை வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிடுதல். மிச்சம் உதாரணம் தான் கீழே சொல்லப்பட்டு, அரசியல் விவகாரங்கள் பற்றி பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதுறது, அந்த விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்படும் கூட்டங்கள்ல உரையாற்றுவது போன்ற கருமங்கள். உதாரணம் இன்னும் இருக்கு. 3வது, ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஆகிய தேர்தல்களில் போட்டியிடுதல். ஆகிய தேர்தல்களில் ஒன்றிலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ ஆகிய தேர்தல்களில் போட்டியிடுதல் ஆகிய 3 விடயங்கள்ல அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. முதலாவது என்ன சொன்னாங்க? அரசியல் கட்சி ஒன்றில் அங்கத்துவம் பெறுதலும் கட்சியின் நடவடிக்கைகள்ல ஈடுபடுது. 2வது, அரசியல் சார்ந்த விடயங்கள்ல கருத்து தெரிவிக்கிறது. 3வது, ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் என்பவற்றில போட்டியிடுதல். 3 விடயங்கள்ல அவர்கள் ஈடுபட முடியும். 3வது, இது தொடர்பாக இவர்களுக்கு மட்டுப்பாடு இருக்கா. அவர்களுடைய மட்டுப்பாடு பார்த்து நாங்கள் அவர்கள் என்ன செய்ய வேணும், அவர்கள் ஈடுபட வேண்டும் என்றால், அரசியல் உரிமைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வாறான கடப்பாடுகளை கொண்டிருப்பார்கள். இங்க இவர்களுக்கு என்ன நிபந்தனைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உரிமைகளை அனுபவிப்பது இது நிபந்தனைக்கு உட்பட்டதா? 3வது விடயம். சரிதானே? இப்போ இதுல 2, 3, 1 என்கிறதாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உத்தியோகத்தர் இவ்வாறு அரசியல் வேலை திட்டங்களில் ஈடுபடுகின்ற போது, அரசியல் வேலை திட்டங்கள்ல ஈடுபடுகின்ற போது அவர் அரச சேவையில் ஆற்றுகின்ற அலுவல்களுக்கு, அதாவது அவருடைய அரச கர்மங்களுக்கு பாதகம் ஏற்படாத வகையில் ஈடுபட வேண்டும். அரச சேவை அலுவல்களுக்கு அவர் முன்னுரிமை வழங்க வேண்டும். அவசர நிலைமைகளை கருத்தில் கொண்டுதான் அந்த உத்தியோகத்திற்கு அவ்வாறு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு விடுமுறை வழங்க முடியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் கட்சி ஒன்றின் வேலைகளில் கலந்து கொள்வது, அரசியல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுதல் போன்ற அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய உத்தியோகத்தர் ஒருவர்
அரசாங்க சேவையில் அவர் ஆற்றும் அலுவல்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில், பாதகம் ஏற்படாத வகையில் அந்த உத்தியோகத்திற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். அரச சேவையின் அலுவல்களுக்கு, அவருடைய உத்தியோகபூர்வமான கடமைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அரசியல் நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதற்காக அவருக்கு லீவு வழங்குகிற போது திணைக்கள தலைவர்கள் திணைக்களத்தில் சேவையின் அவசர நிலைமையை கருத்தில் கொண்டுதான் அனுமதியை வழங்க வேண்டும். என்னுடைய கருத்து, திணைக்களத்தில் அவசர சேவைகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்திற்கு லீவை வழங்காம மறுக்கலாம் என்பதாக நீங்கள் பொருள்கோள் செய்து கொள்ளுங்கள். அப்ப விளங்குதுதானே முதலாவது விடயம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2-3 என்பது 2-3-1 இருந்து 2-3-2, அது பிறகு 2-3-2 என்பது 6 உபபிரிவுகளை கொண்டதாக இருக்கு. நாங்கள் அந்த பகுதியை பார்ப்போம். அப்ப முதலாவது பாருங்க, அரசியல் கட்சி ஒன்றில் இணைகிறது அல்லது அரசியல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுவது போன்ற விடயங்களுக்கு ஒரு அலுவலர் போகிறதாக இருந்தால் அவருக்கு லீவு கொடுக்கலாம். ஆனால் எப்போதும் அவர் அரச கர்மங்களுக்கு, அதாவது தன்னுடைய உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அவற்றுக்கு பாதிப்பு இல்லாத வகையில சேவையின் அவசர தன்மையை கருத்தில் கொண்டுதான் திணைக்கள தலைவர்கள் இதற்கு விடுமுறை வழங்க வேண்டும். அடுத்தது, இவர் உத்தியோகத்தில் ஒரு தேர்தலில் போட்டியிட போகிறாராக இருந்தால், நாங்கள் முதல்ல பார்த்த நாங்கள் பிள்ளைகள், அவர் தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தற்ற ஒரு உத்தியோகத்தை தன்னுடைய பதவியில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும், அல்லது 10 நாட்களுக்கு முன்னர் ஓய்வு பெறுவதற்கான அறிவித்தலை வழங்கி 7 நாட்களுக்கு முன்னர் ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் இங்க அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர் அதே மாதிரி தான், ஆனால் அவர் பதவி விலக தேவையில்லை. பதவி விலக தேவையில்லை. அப்ப என்ன செய்ய போறார்? சம்பளம் இல்லாத லீவில் நிற்கிறார். சம்பளம் இல்லாத லீவில் அந்த உத்தியோகத்தை நின்று கொள்ள முடியும். எப்படி நிற்க போகிறார் என்றால், 10 நாட்களுக்கு முன்பாக எழுத்து மூலம் அறிவிக்க வேணும். வேட்புமனு கையளிக்கப்படுகின்ற திகதிக்கு அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுகிற திகதிக்கு ஒரு கிழமைக்கு முன்னம், 7 நாட்களுக்கு முன்னம் தொடங்கி தேர்தல் நடைபெறும் திகதி வரையில் அவர் சம்பளமற்ற விடுமுறையில நிற்க வேண்டும். தேர்தல் திகதி வரையில் சம்பளமற்ற விடுமுறையில நிற்க வேண்டும். 10 நாளைக்கு முன்னம் அங்க ரிசைன் பண்ண வேணும். அரசியல் உரிமை அற்ற உத்தியோகத்தராக இருந்தால் இவர் 10 நாளைக்கு முன்னம் சம்பளமற்ற விடுமுறைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 7 நாட்களுக்கு முன்னமே லீவில் நின்ற வேண்டும். உதாரணமாக 17ஆம் தேதி வேட்புமனு கையேற்கும் திகதி என்றால் அவர் 10ஆம் தேதியோ அல்லது அதற்கு பின்னரோ வேலைக்கு வரக்கூடாது. 10ஆம் தேதிக்கு முன்னரே அவர் நின்றிட வேண்டும். 7ஆம் தேதிக்கு முன்னரே சம்பளமற்ற விடுமுறைக்கான விண்ணப்பத்தை அவர் சமர்ப்பித்து விட வேண்டும். 10 நாட்களுக்கு முன்னர் எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும். வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் திகதிக்கு 7 நாட்களுக்கு முன்னர் அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னர் ஆரம்பித்து தேர்தல் திகதி வரையான கால எல்லைக்கு சம்பளமற்ற விடுமுறை அவருக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தால் இந்த கால எல்லை குறைக்கப்பட்டிருக்கு. அவர் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுகிற திகதிக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு முன்னம் திணைக்கள தலைவருக்கு அறிவித்து அன்றைய தினத்திலிருந்து தேர்தல் திகதி வரையான காலத்துக்கு சம்பளமற்ற விடுமுறை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். சம்பளமற்ற விடுமுறையை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு வழமையான விடுமுறை ஏற்பாடுகள், லீவு ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவருக்கு உரித்தான விடுமுறைகள் இருக்குமாக இருந்தால், பொதுவான விடுமுறைகள் இருந்தால் அவர் அந்த விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு அந்த ஆண்டுல மீதமாக உள்ள வழமையான விடுமுறைகள், இப்ப உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடுமுறை என்றா இந்த ஆண்டு இதற்கு நேர் முந்தைய ஆண்டுல இருக்கக்கூடிய ஓய்வு விடுமுறைகளை அவர் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த ஓய்வு விடுமுறைகளை இது தொடர்பாக பின்னர் ஏற்பாடுகள் இருக்குது. நாங்கள் அதை தனித்தனியாக பார்க்க போகிறோம்.
இப்ப இந்த 2, 3 2வது பகுதி எங்களுக்கு சொல்லுகிறது அந்த மட்டுப்பாடுகள். அவர் அரசியல் உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய உத்தியோகத்தர் தான் அவர் ஈடுபடுகிற போது அவ்வாறான நடவடிக்கைகளை கையாள வேண்டும். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றில் வேட்பாளராக இருக்கிறது என்றால் 10 நாட்களுக்கு முன்னர் அறிவித்து 7 நாட்கள் வேட்புமனு கையளிப்பதற்கு 7 நாட்களுக்கு முன்பாகவே அவர் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது உள்ளூர் அதிகார சபை தேர்தலாக இருந்தால் வேட்புமனு கையளிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் அவர் அறிவித்து தேர்தல் நடைபெறும் திகதி வரையில சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலப்பகுதியில அவருக்கு உரித்தான எஞ்சிய விடுமுறைகள் ஏதும் இருக்குமாக இருந்தால், வளமையான விடுமுறைகளை எஞ்சிய விடுமுறைகள் இருந்தால் அதை அவர் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையாக அந்த விடுமுறைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இந்த 2-3-2 என்பதன் கீழ் உபபிரிவுகளாக 2-3-2-1 தொடக்கம் 6 வரையான உபபிரிவுகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்குது. அது இங்க இல்லை. நாங்கள் அந்த பகுதியை ஒரு தடவை பார்க்கலாம். சரிதானே? 2-3-2 என்பது அதன் கீழ் 2 விதமாக 5/2019 சுற்றறிக்கையில 2-3-2-1 என ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 22/2019 சுற்றறிக்கையில 2-3-2-2 என்பதிலிருந்து 2-3-2-6 என்கிறது வரையிலான 5 உபபிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்க. இந்த 6 உபபிரிவையும் நாங்கள் தேர்தல் ஒன்றுக்காக விடுமுறை பெற்றுக் கொள்ளுகிற, சம்பளமற்ற விடுமுறை பெற்றுக் கொள்ளுகிற உத்தியோகத்தர்கள் தொடர்பிலான ஏற்பாடுகளாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பா இலங்கை நிர்வாக சேவைக்கு படிக்கிறார்கள், கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். இது கொஞ்சம் அதுல பல பேருக்கும் தெளிவு இல்லை. இப்போது தேர்தல் காலம், இந்த காலப்பகுதியில பல பேர் இந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப இதுக்குள்ள 6 விடயங்கள் இருக்கு, மேலே இருக்கிற பந்தியை தவிர. 2-3-2 என்பது அந்த ஏற்பாட்டை தெளிவாக சொல்லுது. 3 தேர்தல்களுக்கு 10 நாளைக்கு முன்னம் அவர் லீவு கேட்டு 7 நாளைக்கு முன்னமே நின்றுட வேணும். உள்ளூர் அதிகார சபை தேர்தலாக இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னமே அவர் லீவை கேட்டு தேர்தல் நடைபெறும் காலம் வரையில அவர் லீவில் நிற்க வேண்டும். 2 இடத்துலையும் அப்படித்தான். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் என்பவற்றுக்கும் 10 நாளைக்கு முன்னம் அவர் சம்பளமற்ற விடுமுறைக்கு விண்ணப்பித்து வேட்புமனு கையளிக்கப்படும் திகதிக்கு, கையேற்கப்படும் திகதிக்கு 7 நாட்களுக்கு முன்பாகவே அவர் சம்பளமற்ற விடுமுறையில் நிற்க வேண்டும். அந்த விடுமுறை தேர்தல் அன்று, தேர்தல் திகதி வரையில நீடிச்சு. உள்ளூர் அதிகார சபை தேர்தலாக இருந்தால் அவர் ஒரு நாளைக்கு முன்பாகவே, 17ஆம் தேதி வேட்புமனு கோரப்படுகிறதாக இருந்தால் அவர் 15ஆம் தேதி கேட்கிறார். ஒரு நாள் முன்னுக்கு, ஒரு நாள் கேட்பிருந்தால் சரி, 16ஆம் தேதி இடைவெளி இருந்தால் சரி, ஒரு நாள் முன்பாக அவர் அறிவித்து சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ளலாம் தேர்தல் முடிவடையும் திகதி வரைக்கும். அவ்வாறு தேர்தலில் போட்டியிடுகிற அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துள்ள உத்தியோகத்தர் தொடர்பில் அவருக்கு உரித்தான வளமையான விடுமுறைகள் இருந்தால் அவை சீர் செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த விடுமுறைகள் தொடர்பான ஏற்பாடுகளை தனியாக நாங்கள் பார்ப்போம். சரிதானே? ஒரு ஏற்பாடுகளும் அவ்வாறு இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போவோம். பிள்ளைகள் கவனிங்க, இந்த இடத்துல ஒரு நுணுக்கமான, நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய 2 இடங்களை தொட்டு காட்ட வேண்டி இருக்குது. 2-3-1 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவராக இருக்கிற ஒரு உத்தியோகத்தருக்கு அரசியல் கட்சியின் வேலைகள்ல கலந்து கொள்வதற்கும் அரசியல் கூட்டங்கள்ல உரையாற்றுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் அவருக்கு விடுமுறையை வழங்குகிற போது அரசு அலுவல்களுக்கு பாதகம் ஏற்படாத வகையில வழங்க வேண்டும். அதாவது அரசு அலுவல்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அந்த நடவடிக்கைகளை கலந்து கொள்வதற்கான விடுமுறையை வழங்கும் போது சேவையின் அவசர தன்மையை கருத்தில் கொண்டு, அவசர நிலைமைகளை கருத்தில் கொண்டுதான் அந்த விடுமுறையை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க இந்த விடுமுறையை கொடுக்கிறது, ஒருவர் லீவை போட்டுட்டு போறது 2 விஷயத்தை தான் காட்டியிருக்கு. அரசியல் கட்சி ஒன்றின் வேலையில கலந்து கொள்ளுதல், அரசியல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுதல். உங்களுக்கு தெரியும், அரசியல் உரிமைகளை அனுபவிக்க
உரித்துடைய உத்தியோகத்தர்களுக்கு 3 விடயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. முதலாவது, அவர் கட்சியில உறுப்புரிமை பெறுதல், கட்சியின் வேலைகளில் ஈடுபடுதல். 2வது, அரசியல் தன்மை வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறது. 3வது, தேர்தல்களில் போட்டியிடுகிறது. அதுல சொல்லப்பட்ட முதல் 2 விடயங்கள் தொடர்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? கட்சியின் அங்கத்துவம் பெறுதல், கட்சி வேலைகளில் ஈடுபடுதல். 2வது, அரசியல் தன்மை வாய்ந்த விடயங்கள்ல கருத்துக்களை வெளிப்படுத்துதல் ஆகிய விடயங்களுக்கு அனுமதிக்கிற போது அவர் லீவ் எடுத்து கொண்டு போகணும். ஆனால் நிறுவனத்துல இருக்கிற நிலைமையை பார்த்து, சேவையின் அவசர தேவையை பார்த்து, அதாவது அரச கர்மங்களுக்கு, அவருடைய உத்தியோகபூர்வ கர்மங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில அவருக்கு விடுமுறை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது, அரசியல் உரிமையான தேர்தலில் போட்டியிடுதல் என்பது தொடர்பாக சொல்லுகிற போது அவ்வாறு சேவையின் அவசர நிலைமை அல்லது நிறுவனத்தினுடைய தேவைப்பாடு தொடர்பாக கவனம் செலுத்தி வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கையில் அவருக்கு கட்டாயமா கொடுக்க வேணும் என்பது போன்ற ஒரு தோற்றம் தான் இருக்கு. பாருங்க, ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட ஒருவர் எதிர்பார்த்தால் அவர் அதை பற்றி வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுகிற தேதியில இருந்து குறைந்தது 10 நாட்களுக்கு முன்னர் தனது திணைக்கள தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேணும். வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் திகதிக்கு 1 வாரத்துக்கு முதல் தொடங்கி தேர்தல் திகதி வரையான கால எல்லைக்கு அவருக்கு சம்பளமற்ற லீவு வழங்க வேண்டும். இங்க நிறுவனத்தின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு அந்த லீவை மறுக்கலாம் என்று சொல்லப்பட்டில்லை. தேர்தலில் போட்டியிடுதல் என்ற 3வது உரிமையை நாங்கள் கட்டாயமாக கொடுக்க வேணும் என்பது இதுக்குள்ள நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. அதே போல உள்ளூராட்சி தேர்தலுக்கு மட்டும் 1 நாள் அவகாசம் இருக்க வேணும். அவர் அதை பற்றி திணைக்கள தலைவருக்கு 1 நாளைக்கு முன்னம், வேட்புமனு கையேற்கும் தேதிக்கு 1 நாளைக்கு முன்னம் அறிவிச்சு, வேட்புமனு கையேற்கும் தேதியில இருந்து, அதாவது 1 நாளை முன்னம் தானே அறிவிக்க போற, அதுல இருந்து தேர்தல் நடைபெறுகிற தேதி வரைக்கும் சம்பளமற்ற விடுமுறை இருக்கும். இந்த 2 வகையான ஆக்களுக்கும் 10 நாளைக்கு முன்னம் அறிவிக்கிற தேர்தலாக இருந்தா என்ன, 1 நாளைக்கு முன்னம் அறிவிக்கிற தேர்தலாக இருந்தா என்ன, அவருக்கு சம்பளமற்ற விடுமுறை அந்த காலப்பகுதியில சம்பளத்துடன் கூடிய விடுமுறைகள் ஏதேனும் மீதியாக இருக்குமா இருந்தா, வளமையான விடுமுறை ஏற்பாடுகளின் கீழ், வளமையான லீவு ஏற்பாடுகளுக்கு கீழ் அவருக்கு உரித்தான இதுவரை பெற்றுக்கொள்ளாத விடுமுறைகள் ஏதாவது இருந்தால், லீவு கோரும் ஆண்டில் அவருக்கு உரித்தான விடுமுறைகள் ஏதேனும் இருந்தால் அவர் அந்த விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் 2-3-2 ஏற்பாடு. 2-3-1 எதை பற்றி சொல்லுது? கட்சியில் அங்கத்துவம் வகித்தல், கட்சிக்காக வேலை செய்தல், அரசியல் தன்மை வாய்ந்த விடயங்கள்ல கருத்துக்களை தெரிவித்தல், உரையாற்றுதல், கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுதல், பிரசங்கம் செய்தல் என்பதைத்தான் சொல்லுது. 2-3-2 தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி சொல்லுது. சரிதானே? இந்த 2-3-2 உபபிரிவுகளாக சில பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த லீவு தொடர்பாக மேலதிகமான ஏற்பாடுகள் 2-3-2 முதலாவது பிரிவு 2-3-2-1 2-3-2-1 என்கிற ஒரு பிரிவு இருக்கு. அந்த சுற்றறிக்கையை ஒரு சுற்றறிக்கையினுடைய இலக்கமாக 5/2019 சொல்லப்பட்டிருக்குது. 2-3-2 என்ற உபபிரிவு அந்த பிரிவை திருத்தி அமைத்து அதற்கு 2-3-2-1 என்கிற உபபிரிவு ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. என்றாலும் வருட இறுதியினை அண்மிக்கும் போது வேட்புமனு தாக்கல் கோரப்பட்டு அடுத்து வரும் வருடத்தில் தேர்தல் அல்லது வாக்கெடுப்பு நடைபெறுமாயின் முன்னைய வருடத்தின் சாதாரண விடுமுறைகளுக்கு உட்படாத தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெறும் வருடத்தின் ஏதேனும் கால எல்லையாக காணப்படுமாயின் அக்காலம், அதாவது தேர்தல் அல்லது வாக்கெடுப்பு நடத்தப்படும் வருடத்தில் அவர்களுக்கு உரித்துடைய அமைய விடுமுறைகளில் இருந்து ஈடு செய்து கொள்ள முடியும். திரும்ப ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு, வடிவா பாருங்கோ. இனிதான் லீவை பற்றி விளக்கமா பார்க்க போறோம். இந்த 2-3-2 என்பதில் சொல்லப்பட்ட விடயம், அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடையவராக இருந்தால் அவர் 3 பெரிய தேர்தல்கள், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் 10 நாளைக்கு முன்னம் அறிவிச்சு 7 நாளைக்கு முன்ன நோப்பேலில் நிற்க வேணும். உள்ளூர் அதிகார சபை தேர்தலாக இருந்தால் 1 நாளைக்கு முன்னம் அறிவிச்சு அன்றைய இருந்தவர் நோப்பேலில் நிற்க வேணும். இந்த விடுமுறை தேர்தல் திகதி வரைக்கும் தொடரும்.
இதுக்குள்ள அவருக்கு அந்த வருஷத்துல மிச்சமாக இருக்கிற லீவுகள் இருந்தால் அவர் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு, சில வேளையில ஒரு வருஷத்தின் கடைசியில வேட்புமனு கூறப்பட்டு அடுத்த ஆண்டுக்கும் தொடருமாக இருந்தால் அடுத்த ஆண்டுல அவருக்கு இருக்கிற கேசுவல் லீவு அவர் எடுக்கலாம். அமைய விடுமுறைகளிலிருந்து அவர் ஈடு செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த லீவு ஏற்பாடுகளுக்கு அமைவாக நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளும். சரிதானே? அது தொடர்பாக இதுல இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு ஒரு நேரம் ஒன்று ஏற்பாடு செய்வோம். சரி, இப்ப இது 2-3-2-1 என்கிற ஒரு ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. வருட இறுதியை அண்மிக்கும் போது வேட்புமனு தாக்கல் கோரப்பட்டு அடுத்த வருடத்துல வாக்கெடுப்பு நடைபெறுமாக இருந்தால் முன்னைய வருடத்தின் சாதாரண விடுமுறைகளை அவர் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு உட்படாமல் அடுத்த வருஷத்துல வர லீவ் இருக்குதானே. இப்ப 2024 டிசம்பர்ல வேட்புமனு கோரப்பட்டு ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதத்துல தேர்தல் நடக்குதாக இருந்தால் அவர் டிசம்பர் மாதத்துல வருகிற விடுமுறைகளுக்கு அந்த 2024 மீதியாக இருக்கிற விடுமுறைகளை பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் 2025 வருகிற லீவு நாட்களுக்கு அவர் 2024 மீதி லீவியை பயன்படுத்த மாட்டேன், அந்த ஆண்டு குறித்தான விடுமுறையை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அந்த சாதாரண விடுமுறைக்கு உட்படாத ஒரு விடுமுறையாக இருந்த 2024 சேமித்த விடுமுறைகளை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு மேல அவருக்கு லீவு தேவைப்படுகிற நேரத்துல ஒரு பகுதியை 2025 அமைய விடுமுறைகளை பெற்றுக்கொள்ளும். அப்ப உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலதிகமா வரதெல்லாம் நோ பேர். அமைய விடுமுறை சாதாரணமா 6 நாள் தானே, 6 நாள் கேஷுவல் எடுக்கலாம், அதையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அமைய விடுமுறைகளில் சீர் செய்து கொள்ள முடியும். அமைய விடுமுறை ஏற்பாடுகள் நீங்க 12ஆம் அத்தியாயம் படிக்க பார்ப்பீங்க. ஒரு ஆள் கேஷுவல் லீவு தொடர்ச்சியாக 6 நாள் தான் எடுக்கலாம் என்று, அதுக்கு மேலே அதை நீடிக்க முடியாது. இந்த வகையா ஒரு ஏற்பாடு இருக்கு. ஒரு வருஷத்துல அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்து அடுத்த வருடத்துக்கு அது கடந்து போகக்குள்ள முதல் வருடத்தினுடைய சாதாரண விடுமுறைகளுக்கு உட்படாமல் அடுத்த வருடத்துக்கு ஏதேனும் ஒரு விடுமுறை நீண்டு போகிற போது அதை அவருக்கு குறித்தான அமைய விடுமுறைகள்ல சீர் செய்யலாம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு 2-3-2-1 என்பதற்கு பின்னால 2-3-2-2. இது ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கிற போது பின்னர் அவர்கள் சேர்த்துக் கொண்டார். தேர்தல் ஒன்று அறிவிச்சாச்சு, வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உரிய ஆள் சம்பளமற்ற விடுமுறையில நின்றுட்டார். நீதிமன்ற கட்டளையினாலேயோ அல்லது வேறு காரணங்களினாலேயோ, நீதிமன்றம் கட்டளை இடலாம் அல்லது 2023 தேர்தல் நடத்துவதற்கு பணம் இல்லை என்று சொல்லி நிறுத்தப்பட்டது போல வேறு காரணங்களால நிறுத்தப்படலாம். 2023 ஒரு தேர்தல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அப்போது பணம் இல்லை என்று நிறுத்தப்பட்டது. இவ்வாறு நீதிமன்ற ஆணையினாலே அல்லது அவசர நிலைமை காரணமாக தேர்தல் பிற்போடப்படுமாக இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு உள்ள அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட திகதியில இருந்து அடுத்து வாரம் 3 மாதத்துக்கு உள்ள தேர்தல் திகதி பிரகடனப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த காலப்பகுதியை அவர் சம்பளமற்ற விடுமுறையாக கருதி நிற்கும். தேர்தல் திகதி ஒன்றை தீர்மானித்து வேட்புமனு எடுத்தாச்சுது, தேர்தல் பிற்போடப்படுது. பிற்போடப்படுகிற அந்த காலையில 3 மாதத்துக்குள்ள வேட்புமனு பெறப்பட்ட திகதியில இருந்து 3 மாதத்துக்கு உள்ள இருக்குமாக இருந்தால் தேர்தல் நடக்கும் வரைக்கும் அவர் தொடர்ந்தும் சம்பளமற்ற விடுமுறையில நிற்க வேண்டும். வேட்புமனு கையேற்கப்பட்ட திகதியில இருந்து 3 மாதம் முடிவிஞ்சுது, வாக்கெடுப்பு புதிய திகதி சொல்லாமல் பிற்போட்டு 3 மாதம் முடிவடைகிற போது 3 மாதம் வரைக்கும் திகதி சொல்லலாம். அதுக்கு பிறகு திகதி சொல்லாம தேர்தல் கால வரையறை என்று பிற்போடப்படுது. இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எப்ப தேர்தல் பிற்போடப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறதோ அதுல இருந்து அந்த திகதியில இருந்து அவர் அடுத்த நாள் வேலைக்கு போகும்.
வாக்கெடுப்பு நடத்தப்படுகிற புதிய திகதி ஒன்று பிரகடனப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில், புதிய தேதி அறிவிக்காமல், தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்காமல் தேர்தல் பிற்போடப்பட்டது. இப்ப பிற்போடப்பட்ட திகதிக்கு அடுத்த நாளில் இருந்து தேர்தல் எப்ப என்று சொல்லி அறிவிக்கும் வரைக்கும் அவர் தன்னுடைய சேவைக்கு சமூகம் அளிக்க சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். தேர்தல் பிற்போட்டாச்சு, எப்பன்னு திகதி தெரியாது. 3 மாதத்துக்கு பிறகு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட திகதியில் இருந்து 3 மாத காலத்துக்கு உள்ள தேர்தல் பிற்போடப்படுமாக இருந்தால் அவர் சம்பளமிட்ட லீவில் தொடர்ந்து நிற்கும். 3 மாதம் கடந்து திகதி அறிவிக்காமல் தேர்தல் பிற்போடப்பட்டால் அவர், அந்த வேட்பாளர், மறுநாள் தேர்தல் பிற்போடப்பட்ட அறிவித்தல் வெளியிடப்பட்ட திகதிக்கு மறுநாள் வேலைக்கு போக வேணும். எப்ப வரைக்கும் போக வேணும்? புதிய தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் வரை. இந்த காலப்பகுதியில அலுவலக நேரத்தில் தன்னுடைய சேவையினை பயன்படுத்தி, அதாவது தன்னுடைய அரச தொழிலை பயன்படுத்தி பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார் என்கிற ஒரு சத்திய கடதாசியை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். இது விளங்கிட்டு தானே? 3வது, நீதிமன்ற தீர்ப்பொண்டு வழங்கப்படுகிறது அல்லது சுமூக நிலைமை ஒன்று வந்துட்டுது, தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படுது, அவர் திரும்ப சம்பளம் இல்லா லீவில் நிற்கும். ஏதோ நாட்டின் நிலைமை சுமூகமா வந்து அல்லது நீதிமன்ற தீர்ப்பொண்டு வழங்கப்பட்டு புதுசா தேர்தலுக்கு திகதி அறிவிச்சாச்சுது. அந்த திகதி அறிவிச்ச உடனே திருப்பி ஒரு வேலையை போகக்கூடாது, சம்பளமற்ற லீவில் நிற்க வேணும். சம்பளமற்ற விடுமுறையில நிற்க வேணும். SLS பிள்ளைகள் கவனமா இருக்கணும். ஒரு கேஸ் ஸ்டடியை தந்துட்டு இந்த இடத்துல அவர் என்ன செய்ய வேணும் என்று கேட்பார்கள் ஒவ்வொரு இடத்துல. அடுத்த பகுதி சொல்லப்பட்டுக்கு பாருங்க. தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதல் நீதிமன்ற ஆணையின் பிரகாரம் அல்லது அவசர நிலைமையின் காரணமாக வாக்கெடுப்பு பிற்போடப்பட்டார். தேர்தல் அல்லது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படுவதற்கான திகதி தீர்மானிச்சாச்சு. வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதல் நீதிமன்றம் ஒரு கட்டளை விடுக்குது அல்லது அவசர நிலைமையினால தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்படுது. அப்ப இவர் இன்னும் வேட்புமனு கொடுக்க இல்லை. வேட்புமனு கொடுக்க போறேன்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னம் லீவை போட்டு நின்றுட்டேன். இவர் லீவை போட்டு 4 நாளா 5 நாள் அறிவிக்கிறாங்க. இப்போதைக்கு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேது. சரிதானே? வேட்புமனு அந்த வாக்கெடுப்பு பிற்போடப்பட்டிருக்குது. இப்ப இவர் என்ன செய்ய வேணும்? திரும்ப எப்போது வாக்கெடுப்பு பிற்போடப்பட்ட அறிவித்தல் வெளியிடப்படுவதோ அதற்கு அடுத்த நாள் தான் கடைசியா எங்க வேலை செய்தாரோ அங்க திருப்பி வேலைக்கு போக திரும்ப தேர்தலுக்கான திகதி, வேட்புமனு ஏற்றுக்கொள்வதற்கான திகதி திரும்ப அறிவிக்கப்படுமாக இருந்தால் பழையபடி 2-3-2 சொன்ன மாதிரி 10 நாளைக்கு முன்னம் அறிவித்தல் கொடுத்து 7 நாளைக்கு முன்னம் நின்று அல்லது 1 நாளைக்கு முன்னம் அறிவித்தல் கொடுத்து நின்று உள்ளூராட்சி என்றால் 1 நாள் பழையபடி சம்பளமற்ற விடுமுறையை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே? ஒருவர் தேர்தலில் வேட்புமனு கொடுக்கிறார், நிராகரிக்கப்பட்டு சுயேட்சையா நிற்கிறது கொடுத்தார். வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு போச்சு. அவ்வாறு நிராகரிக்கப்பட்டால் அவர் அடுத்த நாள்ல இருந்து வேலை போகும். வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து அடுத்த நாள்ல இருந்து அவர் வேலையை போகணும். இனி தேர்தல் நடக்க வேண்டியவர் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. தேர்தலில் போட்டி கூட இல்லை தானே. அந்த தினத்துக்கு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட தினத்துக்கு அடுத்த நாள்ல இருந்து தான் கடைசியா எங்க வேலை செய்தாரோ அந்த ஆபீஸுக்கு அவர் போக வேணும். சில வேளையில தேர்தல் நடந்து அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது.
ஏதோ ஒரு தேர்தல் ஒண்ணு நடக்குது, சரிதானே? அந்த தேர்தல் ஒன்று நடந்து அதுல ஏதோ முறைகேடுகள் நடந்ததாக தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சு. அப்படி ரத்து செய்யப்பட்டால் அந்த ரத்து செய்யப்பட்ட அறிவித்தல் வெளியிடப்பட்ட திகதியில இருந்து அடுத்த தேர்தல் நடக்கிறதுக்கு அறிவித்தது 3 மாதத்துக்கு மேற்படுமாக இருந்தால், 3 மாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தால் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றிருக்கிற உத்தியோகத்தர் எப்போ 3 மாதம் முடியுதோ அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போகும். இப்ப தேர்தல் ஒன்றுல நிற்கிறார், தேர்தல் நடக்குது, அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுடுது. அறிவிக்கப்பட்ட திகதியில இருந்து இவர் 3 மாதம் வரைக்கும் சம்பளமற்ற லீவுல நிற்கிறார். புது தேதி இன்னும் அறிவிக்கல, அப்ப அது கொண்டிருக்கிறார். புது தேதி அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட இல்லை. இப்போ நிக்கலாம். 3 மாதம் முடியுது, எப்ப முடியுதோ அடுத்த நாள் அவர் வேலைக்கு போகும். திருப்பி திகதி அறிவிக்கப்பட்டால் தேர்தலுக்குரிய திகதி திருப்பி அறிவிப்பார்கள் தானே? அறிவிக்க பழையபடி சம்பளம் பெற்ற விடுமுறைன்னு நிற்க வேண்டும். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ளும். இது குறிப்பா எஸ்எல்ஏசாக்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கதையை போட்டுட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்பார்களாக இருந்தால் இத மிக தெளிவாக கற்று வைத்திருக்கிறவர்கள் முழு புள்ளியை அப்படியே எடுக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு புள்ளியும் பெறாது. இந்த விடுமுறை 2-3-2-2 தொடங்கி 2-3-2-5 வரையான பிரிவுகளில் இருக்கிற சம்பளமற்ற விடுமுறை இருக்குதானே, அதுல அவர்களுக்கு உரித்தான சாதாரண விடுமுறை நாட்கள் இருந்தால் அந்த விடுமுறைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். சாதாரண விடுமுறை என்றால் என்ன என்று சொல்லி தாபன பணிப்பாளர் நாயகத்திடம் ஒரு விளக்கம் கேட்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் வேட்புமனுக்கள் கோரப்பட்ட காலப்பகுதியில தாபன பணிப்பாளர் நாயகத்திடம் சாதாரண விடுமுறை நாட்கள் என்பதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டிருந்தார். அப்போ அவர் கொடுத்திருந்த விளக்கம் என்னென்றால், சாதாரண விடுமுறை நாட்கள் என்பது நடப்பு ஆண்டு மற்றும் அதற்கு நேர்முந்தைய ஆண்டு ஆகியவற்றில் அலுவலருக்கு உரித்தாக உள்ள விடுமுறைகள் என்று சொன்னார். அப்ப இந்த ஆண்டு அதற்கு முன்னுக்கு இருக்கிற வருடங்கள்ல அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடுமுறை என்ன, அதுதான் சாதாரண விடுமுறை என்று சொல்லி அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் இதுல 2-3-2-1 ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வருஷத்துல தொடங்கி அடுத்த வருஷத்துக்கு போகைக்கு அடுத்த வருஷத்துல இருக்கிற கேஷுவல் லீவ் இருந்தால் அதுலயும் அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருந்திருக்கு. அப்ப அந்த விடயங்களையும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த அளவோடு ஒரு சிறிய இடைவேளையை விட்டு நாங்க தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதுவரையில நாங்கள் என்ன பார்த்திருக்கிறோம், அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிற உத்தியோகத்தர்கள் தொடர்பாக நான் இந்த 2வது பிரிவை திருப்பி கதைக்கிறேன். 1வது பிரிவு வடிவா பார்த்துட்டோம், அதை பற்றி நான் ஒன்றும் அதிகம் சொல்ல தேவையில்லை. அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தவர்கள் யார், அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் மட்டுப்பாடுகள் என்ன, அதை தாண்டி அவர்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்குரிய நடைமுறை என்ன என்று 1வதுல பார்த்துனாங்க. 2வதுல என்ன பார்த்தினாங்க, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் யார், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அரசியல் உரிமைகளை 3 வகையாக பார்க்கிறாங்க. ஒன்று அரசியல் கட்சி சார்ந்தது, 2வது அரசியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவிப்பது, 3வது தேர்தலில் போட்டியிடுவது. அந்த 3ம் விளக்கமா சொல்லிட்டு நான் இப்ப சோட்டா சொல்லிக்கொண்டு வரேன். அப்போ கட்சி சார்ந்த கர்மத்துல ஈடுபடுகிறது, கட்சி அங்கத்துவம் வகிக்கிறது, கட்சி பணிகள்ல ஈடுபடுகிறதும், 2வது அரசியல் தன்மை வாய்ந்த விடயங்கள்ல கருத்து தெரிவிக்கிறதுக்கும் அவர்களை அனுமதிக்கிற போது நிறுவனத்தினுடைய தேவைக்கு, நிறுவனத்தினுடைய கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துத்தான் அவர்களுக்கு அனுமதி வழங்கலாம். ஆனால் 3வதாக சொல்லப்பட்டிருக்குது, தேர்தலில் பங்கேற்றல் என்கிற உரிமை அவர்களை அனுபவிக்கிற போது நிறுவனத்தினுடைய தேவைக்கு முன்னுரிமை வழங்குதல் என்பது இங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதையும் நாங்க பார்த்தோம். அடுத்ததாக நிறுவனத்தின் தேவைக்கு முன்னுரிமை வழங்குவது தொடர்பாக சுட்டிக்காட்டப்படாமல் இருக்கிறதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு சம்பளமற்ற விடுமுறை வழங்குங்க என்று சொல்லப்பட்டது. இந்த சம்பளமற்ற விடுமுறைகள் வழங்கப்படுகிற போது ஏற்படக்கூடிய சிக்கல் தன்மைகள்,
ஒரு ஆண்டுல அவருக்கு இருக்கிற லீவை கொடுக்கலாம், மிச்சத்துக்கு சம்பளமற்ற லீவுன்னு சொல்லணும். அடுத்ததாக கேட்கிறாங்க, அடுத்த வருஷத்துக்கு எலெக்ஷன் போனால் அடுத்த வருஷத்துல இருக்கிற கசுவல் லீவையும் அவர் எடுக்கலாம் என்று சொல்லி சொல்றார். மூன்றாவது, தேர்தல் ஒன்று ஒத்தி வைக்கப்பட்டால், தேர்தலுக்கான வேட்புமனு ஒன்று கோரப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டால் 3 மாதத்துக்குள்ள திகதி சொல்லி ஒத்தி வைக்கப்பட்டால் அது அந்த தேர்தல் நடக்க மட்டும் அவரை நோபே லீவிலேயே விடுங்கோ, சம்பளமற்ற விடுமுறையிலேயே அவரை விட்டு வையுங்கோ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நான்காவதாக சொல்றாங்க, 3 மாதத்தை விட கூட என்றால் திகதி சொல்லாமல், திகதி அறிவிக்கப்படாமல் அவர் 3 மாதத்துக்கு மேல தேர்தல் பிற்போடப்படுமாக இருந்தால் அவர் எப்ப 3 மாதம் முடியுதோ அன்றைக்கு வேலைக்கு வந்துடும். புதுசா தேதி அறிவிக்க மட்டும் அவர் வேலைக்கு வர வேணும். தேதி அறிவிச்ச உடனே திரும்ப நோபே லீவை போட்டு போகிறார். ஆனா இந்த காலப்பகுதிக்குள்ள அவர் அலுவலகத்துல பிரச்சாரம் செய்யக்கூடாது. இந்த காலப்பகுதிக்குள்ள அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது. திருப்பி திகதி அறிவிச்ச உடனே அவர் தேர்தல் நடத்தப்பட்டு ரிசல்ட்ஸ் வார வரைக்கும் திரும்ப சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதானே. 3 மாதத்துக்கு கூடுதலாக திகதி சொல்லாமல் பிற்போடப்படுமாக இருந்தால், 3 மாதத்துக்கு உள்ள இருந்தால் அது சம்பளமற்ற லீவு. 3 மாதத்துக்கு மேல திகதி சொல்லாமல் போகுமா இருந்தால் அவர் 3 மாதம் முடிகிற திகதியில இருந்து அல்லது 3 மாதம் எப்ப முடியுதோ அந்த திகதியில இருந்து புதுசா திகதி அறிவிக்க மட்டும் தொடர்ந்து வேலைக்கு வரணும். அந்த காலத்துல பிரச்சாரம் செய்யக்கூடாது. திருப்பி அறிவிச்ச உடனே அவர் திரும்ப நோபே லீவை போட்டு போயிட வரும் என்று சொல்லியிருக்கு. சில வேளையில வேட்புமனு கோருவதற்கு அவருக்கு லீவ் எடுத்துட்டார், ஆனா வேட்புமனு எடுக்கல. திகதி தீர்மானிக்கப்பட்டு வேட்புமனு கோரப்பட்டிருக்குது, ஆனா வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படல. அதுக்கு முன்னுக்கே தேர்தல் பிற்போடப்பட்டார். அவர் பிற்போட அறிவித்தல் வெளியிடப்பட்ட திகதியில இருந்து அடுத்த நாள் வேலைக்கு வர வேண்டும். பிறகு திருப்பி திகதி அறிவிப்பார்களாக இருந்தால் பழையபடி அவர் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த 10 நாளைக்கு முதல் அறிவிச்சு 7 நாளைக்கு முன்னதாக தாபன விதி கோவை மேல சொல்லப்பட்ட 32ஆம் அத்தியாயம் 232 பிரிவின் ஏற்பாடுகளுப்படி அவர் செய்ய வேண்டும். வேட்புமனு நிராகரித்தால் அடுத்த நாள் அவர் வேலைக்கு வருவார். ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டார், அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டார். இப்போது புதிய தேர்தல் நடத்த வேண்டும். அந்த புதிய தேர்தலுக்காக திரும்ப வாக்கெடுப்பு நடத்துகிற திகதியை அவர்கள் அறிவிப்பார்கள். 3 மாதம் வரைக்கும் அவர் சம்பளமற்ற லீவில் நிற்கலாம். 3 மாதத்துக்கு மேற்பட்டதாக இருக்கிற போது எப்போ 3 மாதம் முடியுதோ அவர் சம்பளமற்ற விடுமுறை பெற்று 3 மாதங்கள் முடிவடைகிற தேதிக்கு அடுத்த நாள் அவர் வேலைக்கு வரணும். திரும்ப தேர்தல் நடைபெறுகிற தேதி அறிவிக்கப்பட்ட உடனே சம்பளமற்ற விடுமுறையில நிற்க வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாத்திலையும் சம்பளமற்ற விடுமுறை காலப்பகுதியில் அவருக்கு சாதாரண விடுமுறையை உரித்தாக இருக்குமா இருந்தால் அவர் இந்த சாதாரண விடுமுறையை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு இடம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு விஷயத்தையும் பார்த்தோம். நாங்கள் அடுத்ததாக 2, 3, 4 தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு, தேர்தல் நடந்து அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவருக்குரிய விடுமுறைகள் தொடர்பாக இங்க 2, 3, 4 என்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. 2, 3, 4 பின்னர் திருத்தி விட்டார்கள். அதனை திருத்தி இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 12/2021 சுற்றறிக்கையினால 2, 3, 4 திருத்தப்பட்டிருப்பதோட 2, 3, 5 என்கிறது சேர்க்கப்பட்டு இருக்குது. சரிதானே. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மாகாண சபை தொடர்பான இந்த ஏற்பாடுகளை நாங்கள் பிறகு தனியாக பார்ப்போம். 2, 3, 4 எவ்வாறு திருத்தப்பட்டிருக்கு. இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உள்ளூர் அதிகார சபையில, அதாவது ஒரு நகர சபை, மாநகர சபை, பிரதேச சபை, உள்ளூர் ஆட்சி நிறுவனம் ஒன்றில் உறுப்பினராக அல்லது உபதலைவர் ஒருவராக தெரிவு செய்தால் அவர் அரசாங்கத்துல இருக்கிற பதவியில இருக்கிற நேரத்துல உள்ளூராட்சி நிறுவன கூட்டங்கள்ல கலந்து கொள்வதற்காக அல்லது அது சார்ந்த வேலைகளுக்காக
ஒரு மாதத்திலே 5 நாட்கள் சேவையின் அவசர தேவையை கருத்துல கொண்டு 5 நாட்கள் அவருக்கு லீவு கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்ட இந்த பகுதி திருத்தப்பட்டு ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த திருத்தத்தை தான் நாங்கள் படிக்கணும். சரிதானே? அப்ப இதுல 2, 3, 4 உபபிரிவை அந்த பிரிவை ஒரு புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. 12/2021 என்று சொல்லி அந்த ஏற்பாட்டை நாங்கள் கலைப்போம். அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை 12/2021 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்குது. தேர்தலில் வெற்றி ஈட்டியதுக்கு பின்னர் இந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர் உபதலைவர் எங்க தலைவரை பற்றி ஒன்றும் சொல்லி அவர்களுக்கு சம்பளத்துடனான விடுமுறை நாட்கள் 5ல் இருந்து 6 நாட்கள் வரையும் அதிகரிக்கிறதுக்கு, அதே போல உள்ளூராட்சி சபையினுடைய தலைவருக்கு வழங்கப்படுற லீவு 7ல் இருந்து 8ஆக திருத்தி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டது. அப்ப அதனால அதை 2, 3, 4 என்ற பிரிவாகவும் பிறகு 2, 3, 5 என்ற ஒரு புதிய பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த பிரிவுகளை பார்ப்போம். 2, 3, 4 என்ன சொல்லி இருக்கு என்றால், உள்ளூராட்சி நிறுவனத்தில் பிரதி முதல்வர் அல்லது உபதலைவர் உறுப்பினர், நகரசபை உறுப்பினர், பிரதேச உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் உரிமைகளை கொண்ட அரசாங்க உத்தியோகத்தர். அரசியல் உரிமைகளை அற்றவருக்கு இந்த பிரச்சனை இல்லை என்றால் அவர் ஏற்கனவே வேலையை ரிசைன் பண்ணிட்டார் அல்லது பென்ஷன் கொடுத்துட்டார். அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டார் அல்லது பென்ஷன் கொடுத்துட்டார். அவருக்கு இனி நாங்கள் திருப்பி இதை பார்க்க தேவையில்லை. அரசியல் உரிமை உள்ள உத்தியோகத்தராக இருந்தால் அவர் பதவியில இருக்கைக்குள்ளேயே கூட்டங்கள்ல பங்கு கொள்ளுதல், கூட்டங்களோட சேர்ந்த பணிகள்ல ஈடுபடுவதற்கு நிறுவனத்தின் சேவையின் அவசர தேவையை கருத்துல கொண்டு மாதத்துக்கு 6 நாட்கள் சம்பளத்தோட லீவு வழங்கலாம். அப்ப முந்தி 5 நாள் இருந்தது, இப்போது 6 நாட்கள் வழங்கலாம். தலைவராக இருப்பாராக இருந்தா சேர்மன், மேயர் என்ன அப்படி வருவாராக இருந்தால் அவருக்கு மாதத்துக்கு 8 நாள் சம்பளத்தோட லீவு கொடுக்கலாம். அல்லது அவருக்கு இப்படி 8 நாள் லீவை பெறுவதற்கு விருப்பம் தெரிவிக்காத ஒருவர் அந்த உள்ளூராட்சி நிறுவனத்துல தலைவராக இருக்கிற காலப்பகுதி வரைக்கும், உள்ளூராட்சி நிறுவனத்துல ஆக்டிங்காக போட்டா கூட பரவாயில்ல, சேர்மனாக இருக்கிற காலப்பகுதி முழுவதும் முழு காலப்பகுதிக்கும் அவர் நோப்பே லீவுல நிற்க விரும்பினால் அவர் அந்த பதவி வகிக்கும் காலப்பகுதி முழுவதற்கும் உரிய அமைச்சின் செயலாளர், திணைக்கள தலைவருடைய சம்மதத்தோடு அல்லது அவருடைய அனுமதியோடு அவர் முழு காலப்பகுதிக்கும் சம்பளமற்ற லீவுல இருக்கலாம். திணைக்கள தலைவர் அதை வழங்க வேணும். அப்ப அவர் 2 தெரிவு இருக்குது, கவனமா பார்த்து கொள்ள வேணும். ஒரு உள்ளூர் அதிகார சபையினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுகிற ஒருவரை பொறுத்தவரையில அவர் மாதத்துல 8 நாள் சம்பளத்தோட லீவ் எடுக்கலாம், டியூட்டி லீவ் எடுக்கலாம், இல்ல சம்பளத்தோட லீவ் எடுக்கலாம். அல்லது தான் இந்த தலைவர் பதவியில பணியாற்றும் காலம் வரைக்கும் சம்பளமற்ற விடுமுறையையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் 2, 3, 5 உடைய ஏற்பாடாக இருக்கு. இப்ப 2, 3, 4, 2, 3, 5. அடுத்தது இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அவருக்கு 2 விருப்ப தெரிவு இருக்குது. ஒன்று, மாகாண சபையில உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் சம்பளமற்ற லீவுல நிக்கலாம். ரெண்டாவது, அவருடைய ஓய்வூதியத்துக்குரிய பதவியாக இருந்தால், அவருடையது ஓய்வூதிய பிரமாண குறைவுகளோ ஓய்வூதியத்து குறித்துள்ள பதவியாக இருந்தால் அவர் இந்த மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட திகதியில ஓய்வு பெற்றிருந்தால் அவருக்கு என்ன ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்கலாமோ அந்த கொடுப்பனவை வழங்கிடுவார். அவர் ஓய்வு பெறணும், முழு காலத்துக்கும் நோப்பே லீவ் எடுத்துக்கொண்டு நிற்கலாம் அந்த தான் பதவியில் இருக்கிற காலத்துக்கு. அல்லது அவர் பென்ஷனை கொடுத்தே
அவர் பென்ஷனை கொடுக்கறதுக்கும் அவருக்கு இதுதானே. அப்போ அவர் மாகாண சபைக்கு இது மாகாண சபைக்கு தான் சொல்லுகிறார். அவர் நோபே லீவ் எடுத்து போகலாம் அல்லது பென்ஷன்ல போகலாம். அப்படி பென்ஷன்ல போகிறதாக இருந்தால் அவர் தெரிவு செய்யப்பட்ட தேதியில அவர் ரிட்டையர் பண்ணுவாராக இருந்தால் அவருக்கு என்ன அனுகூலங்கள் இருக்குமோ அந்த அனுகூலங்கள் அவருக்கு கூடியதாக இருக்கும். ஆனால் பென்ஷன் அவர் மாகாண சபையில அங்கத்தவராக இருக்கும் வரைக்கும் கொடுக்கக்கூடாது. மாகாண சபையின் அவருடைய சேவை முடிவடையும் வரையில அவருக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடாது. சில வேளையில மாகாண சபையில அவர் அங்கத்தவராக இருக்கிற நேரத்தில் இறந்துட்டார் என்று வச்சுக் கொள்ளுங்க. மாகாண சபையில அங்கத்தவராக இருக்கிற போது அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இறந்து விட்டார் என்று சொல்லினால் அவர் தெரிவு செய்யப்பட்ட தேதிக்கு முதல் நாள், அவர் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட தேதிக்கு முதல் நாள் இறந்ததாக கருதி அவருக்குரிய ஓய்வூதிய அனுகூலங்களை அவருடைய பின்னணித்தாளர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப முக்கியமான விஷயம் இருக்கு. 2 விஷயங்களும் நீங்க மாகாண சபையில கொஞ்சம் முக்கியமான விடயம் இருக்குது. ஒன்று, அவர் விரும்பினால் மாகாண சபையில அங்கத்தவராக இருக்கிற முழு காலப்பகுதிக்கும் சம்பளமற்ற லீவில இருக்கிறார். 2வது, இல்ல அவர் பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆன ஆளாக இருந்தால் அவர் பென்ஷனை கொடுக்கிறார். இந்த பென்ஷனை கொடுக்கிற போது நாங்கள் எப்படி பார்ப்போம் என்றால், அவர் தெரிவு செய்யப்பட்ட தேதிக்கு முதல் நாள் ஓய்வு பெற்றிருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். அவர் மாகாண சபையில அங்கத்தவராக இருக்கிற காலம் வரைக்கும் இந்த நன்மைகளை அவருக்கு கொடுக்க மாட்டார். சில வேளைகள் அந்த காலப்பகுதிக்குள்ள அவர் இறந்தார் என்றால் தெரிவு செய்யப்பட்ட தேதிக்கு முதல் நாள் இறந்தார் என்று கருதி கொண்டு அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவருடைய குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும். 2வது விஷயம், அவர் நான் பென்ஷனபிள் பர்சன் என்று வச்சுக் கொள்ளுங்க. அவர் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்கிற நபராக இருந்திருந்தால் சரிதானே, அவர் அரசாங்கத்தின் விருப்பத்தோட தன்னுடைய ஒப்பந்தத்தை முடிவு செய்து சேவையை விட்டு சென்ற நபராக கருதி அதுக்குரிய அந்த இபிஎஃப் இடிஎஃப் அந்த விஷயங்களை அவருக்கு கொடுக்கலாம். சில வேளை இந்த மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்படுகிற போது அவருக்கு ஒரு கட்டாய சேவை காலம் இருக்குதுன்னு வைங்க. இந்த கட்டாய சேவை காலத்தை பற்றி முதலும் கேட்டிருந்தீங்க. மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒருவருக்கு கட்டாய சேவை காலம் ஒன்று இருந்தால் அவர் மாகாண சபையில் அங்கத்தவராக பதவி வகிக்கும் காலம் இந்த சேவையாற்றும் காலமாக கருது. அவர் அந்த சேவையிலிருந்து விலகி சென்றதாக கருதக்கூடாது. மாகாண சபையில் அவர் பணியாற்றுகிறாராக இருந்தால் அது அவர் அந்த சேவையை ஆற்றும் ஒரு காலமாக கருத வேண்டும். சரி, இனி இதனுடைய நிறைவான பகுதியை நாங்க பார்க்க போறோம். 4வது பிரிவு, அரசாங்கத்தின் எந்த ஒரு கட்டடத்திலேயோ அல்லது வேலைத்தளங்கள்ல அரசியல் கூட்டங்களை நடத்தக்கூடாது. அரசியல் கூட்டங்களை நடத்தக்கூடாது. அதுக்காக தொழிற்சங்க கூட்டங்களை நடத்துறது தடை செய்யப்படையில அங்க அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் ஈடுபடாவிட்டால் தொழிற்சங்க கூட்டம் நடத்தணும். ஆனால் அரசியல் சார்ந்த கூட்டம் ஒன்று நடத்தக்கூடாது. 2(4), 2(5), 2ஐயும் உள்ளடக்கியதாக ஒரு அரசாங்க நிறுவனத்துல தடை செய்யப்பட்ட அரசியல் சார்ந்த கருமங்களை என்று சொல்லி கேட்கப்பட்டால் அரசாங்கத்தின் எந்த ஒரு கட்டடத்திலேயோ அல்லது அரசாங்கத்தின் வேலைத்தளங்களிலோ அரசியல் கூட்டங்களை நடத்தக்கூடாது. இது தொழிற்சங்க கூட்டங்களுக்கு புறம்பானது. தொழிற்சங்க கூட்டங்களை நடத்துவதற்கு தடை இல்லை. 2வது, அரசாங்கத்தின் எந்த ஒரு அலுவலகத்திலும் அல்லது அரசாங்கத்தின் வேறு நிறுவனத்துக்குள்ளேயும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாக்கு கேட்பதற்காக, அதாவது வாக்கு கோரல் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது. அங்க அவர்களுடைய துண்டு பிரசுரங்களோ அல்லது வேறு வெளியீடுகள் போன்றவையும் அந்த நிறுவனத்துல காட்சிப்படுத்தப்படக்கூடாது.
அதுபோல அரசியல் சார்ந்த சின்னங்கள் போன்றவற்றையும் வேட்பாளர்களுடைய சின்னங்கள் போன்றவையும் காட்சிப்படுத்தக்கூடாது. இது இந்த உள்ளூராட்சி தேர்தல் காலங்களில் பல அலுவலகங்கள்ல வேட்பாளர்கள் பிரவேசித்து அலுவலர்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறவர்கள் அதை தடுப்பதற்கு வகை தெரியாமல் நிறுவன தலைவர்கள் தடுமாறுவதுண்டு. நீங்கள் 32வது அத்தியாயத்தின் 2, 5 பிரிவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியை மனசுல வச்சிருந்தோம். அந்த நேரங்கள்ல அந்த விஷயத்தை உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற மேல்நிலை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும் இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குது. ஸ்தாபன விதிப்போதையில் அந்த ஏற்பாடு இருக்கு. 2 விடயங்கள். ஒன்று, அரசாங்கத்தின் எந்த ஒரு கட்டடத்திலேயோ அல்லது அரசாங்கத்தின் வேலைத்தளங்களிலோ அரசியல் கூட்டங்களை நடத்தக்கூடாது. இது திணைக்கள தலைவருடைய அங்கீகாரத்தோடு நடத்தப்படுகின்ற தொழிற்சங்க கூட்டம் ஒன்றை கருதாது. தொழிற்சங்க கூட்டத்தை தடை செய்வதாக இந்த விதி அமையாது. 2வது, அரசாங்கத்தின் எந்த ஒரு அலுவலகத்துக்குள்ளேயும் அல்லது அரசாங்கத்தின் வேலைத்தளங்களுக்குள்ள அரசியல் கட்சி அல்லது வேட்பாளர்கள் தேர்தலில் வாக்கு கோருவதற்காக அனுமதி வழங்கப்படக்கூடாது. அரசாங்க அலுவலகம் அல்லது அரசாங்கத்தின் வேறு நிறுவனங்கள்ல அங்க அரசியல் வெளியீடுகள், துண்டு பிரசுரங்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்படக்கூடாது. அதே சமயம் அரசியல் பிரச்சார வடிவங்களை காட்டக்கூடிய எந்த விதமான அறிவித்தல்கள், சின்னங்களும் அரசாங்க அலுவலகங்கள்ல வெளிப்படுத்தப்படக்கூடாது. சரி, அப்போ இந்த பகுதியை உள்ளடக்கியதாக பார்த்து கொள்ள வேண்டும். இடமாற்றம் தொடர்பாக இதில் சொல்லப்படுகிறது, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துள்ள உத்தியோகத்தர் ஒருவர் அரசியல் கட்சியின் மத்திய செயற்குழுவில சில பதவிகளை வகிப்பவராக இருந்தால், இந்த பதவியை வகிக்கிறது என்றது தலைவர், உபதலைவர், செயலாளர், உப செயலாளர், பொருளாளர் சரிதானே ஆகிய பதவிகளை வகிப்பவராக இருந்தால், அந்த செயற்குழுவில அவர் பதவி வகிக்கும் வரைக்கும், செயற்குழுவில பதவி ஒன்றை வகிக்கும் வரைக்கும் அவர் கட்சியினுடைய தலைமை காரியாலயத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய அலுவலகம் ஒன்றில் பணியாற்றுவதற்கு அவருக்கு இடம் அளிக்க அந்த காலப்பகுதியில் அவர் வழமையான இடமாற்ற விதிகளுக்கு உட்பட மாட்டார். அரசியல் கட்சி ஒன்றில் தலைவர், செயலாளர், பொருளாளர், உப செயலாளர், உபதலைவர் ஆகிய பதவிகளை, தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர், உப செயலாளர் ஆகிய பதவிகளை வகிப்பவராக இருந்தால் அவர் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய ஒரு உத்தியோகத்தர தான் இருப்பார். அப்படி இருக்கிறவர் அந்த பதவி வகிக்கும் காலம் வரைக்கும் அவர்களுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு அண்மித்த ஒரு அலுவலகத்தில் அரசு அலுவலகம் ஒன்றில் பணியாற்றுவதற்கு அவருக்கு இடம் அளிக்க வேண்டும். அந்த காலப்பகுதியில பொதுவான இடமாற்ற விதிகளுக்கு உட்பட மாட்டார். இது திணைக்கள ரீதியான தேவை ஒழுக்காற்று நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ளும். காரணங்களுக்காக இடமாற்றம் செய்யப்படுவதை இது தடுக்காது. அவர் விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பிக்கிற போது, இவ்வாறு அலுவலகம் ஒன்றை தன்னை நியமிக்கும்படி விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பிக்கிற போது சமர்ப்பிக்கின்ற விண்ணப்பத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் அது. மத்திய செயற்குழுவில் தான் வகிக்கின்ற பதவி, கட்சியின் பெயர், முகவரி, சேவையாற்ற விரும்பும் நிலையம் ஆகிய விடயங்களை உள்ளடக்க வரும். கட்சியின் பெயர், முகவரி இருக்கணும், கட்சியில இவர் என்ன பதவி வகிக்கிறார், இந்த சேவையாற்ற விரும்புகிற நிலையம். இதையும் ஒரு சின்ன கேள்வியாக உங்களுக்கு கேட்கல. சரிதானே? அரசியல் கட்சி என்றால் என்ன என்றால், தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என பொருள்படும். அடுத்தது 3.7 அரசியல் உரிமையை அனுபவிக்கிறது குறித்துள்ள உத்தியோகத்தர் ஒருவர் உள்ளூராட்சி நிறுவன உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அந்த உள்ளூராட்சி அலுவலகத்துக்கு அண்மையில் அமைந்துள்ள நிலையத்தில் பணியாற்றுவதற்கு அவருக்கு அனுமதி வழங்கலாம். சரிதான்? அந்த ஒரு உள்ளூராட்சி நிறுவனத்துக்கு அவர் தெரிவு செய்யப்படுகிறார். அந்த உள்ளூராட்சி நிறுவனத்தில் தெரிவு செய்யப்பட்டால் அதற்கு அருகில உள்ள ஒரு நிறுவனத்தில் அவரை பணியாற்றுவதற்கு நாங்கள் அனுமதி அளிக்கலாம். அவருக்கு அனுமதி ஒன்றை வழங்கலாம். சில ஒரு மேலதிக ஏற்பாடு ஒன்று அந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அவர் ஒரு ஃபீல்டு ஆபீசராக இருந்தால், உத்தியோகத்தராக இருந்தால், நான் தேர்தலில் போட்டியிடுகிற உள்ளூராட்சி நிறுவன அதிகார எல்லைக்கு வெளியில உள்ள சேவை நிலையத்துல தான்
அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த உள்ளூராட்சி நிறுவனம் அமைந்துள்ள சேவை நிலையம் ஒன்றுக்கு அவர் இணைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவர் மன்னார் நகர சபையில போட்டியிடுகிறார். மன்னார் நகரசபை பிரதேசத்துல பணியாற்றுகிற ஒருவர் போட்டியிட முடியாது. ஒரு வெளிக்கள உத்தியோகர் போட்டியிடுகிறார், அதுக்கு வெளியில தான் அவர் பணியாற்ற வேணும், அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னும் அவர் டிரான்ஸ்பர்ல போயிருக்க வேண்டும். அது சட்டத்துல இருக்கிறது, இங்க இல்ல. சரிதானே? உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் சட்டத்திலே இருக்கு. அப்ப அவர் மன்னார் நகர சபையில போட்டியிடுகிற ஒருவர் மன்னார் நகரசபை பிரதேசத்துக்குள்ள இப்போது பணியாற்றுபவராக அல்லது ஒரு வருட காலப்பகுதிக்குள்ள பணியாற்றியவராக இருக்க முடியாது. ஒரு கள உத்தியோகம், ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர். அப்ப அவர் இப்ப வெளியில தான் பணியாற்று. இப்ப தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு மன்னார் நகரசபை எல்லைக்கு வெளியில அதுக்கு பக்கமா இருக்கிற ஒரு ஆபீஸை தான் கொடுக்கணும். அந்த உள்ளூராட்சி அமைந்துள்ள பகுதிக்கு உள்ளே அவரை இணைத்துக் கொள்ளக்கூடாது. எல்லைக்கு வெளியில கிட்டிய சேவை நிலையம் ஒன்றுக்கு இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அவருக்கு வழங்க வேண்டும். இவ்வளவுதான் 32வது அத்தியாயத்துல அவன விதிக்கோவையினுடைய 1வது தொகுதியினுடைய 32வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஏற்பாடு. இந்த பகுதி இவ்வளவையும் திரும்ப ஒருக்கா படித்துக் கொள்ளுங்க. இந்த காணொலியை பாருங்க. வரக்கூடிய கேள்விகளை நீங்களாகவே தயார்படுத்தக்கூடிய மாதிரியாக ஒவ்வொரு விடயங்களையும் நுணுக்கமா படியுங்க. வெற்றி நிச்சயம். அது இபி எக்ஸாமாக இருக்கலாம், போட்டி பரீட்சைகளாக இருக்கலாம், அல்லது இலங்கை நிர்வாக சபை போன்ற அதி உயர் பரீட்சையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கேட்கிற கேள்விக்கு எங்களால் விடை எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொண்டு உங்களுக்காக காத்து